அசுர குலகுருவான சுக்ராச்சாரியாரின் தலைமையில் ஆணவம் மிகுந்த மாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகம் நடத்த ஏற்பாடு பண்ணுறான். ஏன் இந்த யாகம்? தன்னை விட சிறந்தவனா இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய யாகத்தை நடத்த பிளான் பண்ணுறான். ஆனால் இதை அறிஞ்ச மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார்? இவனோட அகம்பாத்தை அடக்கணும், ஆணவத்தை உடைக்கணுன்றதுக்காக அந்தனர் வேஷம் போட்டு வாமன அவதாரம் எடுத்து வர்றார். அதாவது வாமனர்னா குள்ளமானவங்கன்னு அர்த்தம். அந்த குள்ள உருவில் அந்தனர் மாதிரி அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு வரார். வந்ததும் இந்த அந்தனரை பார்த்து வரவேற்கிறான் ராஜா. வாங்க முனிவரே, உங்களுக்கு என்ன வேணும் அந்தனரே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சுக்கராச்சாரியார் அசுர குலகுருல அவருக்கு தெரியுது வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை, அந்த பரந்தாமனே வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு, எப்பா நீ அவருக்கு எதுவும் தானம் தரன்னு ஒத்துக்காத அப்படின்னு வான் பண்ணுறார். ஆனால் ராஜாவோட நேரம் போராத நேரம் என்ன பண்ணுறார்? அதெல்லாம் தப்பு, யாகசாலைக்கு வந்தவங்களுக்கு நாம் அந்த